பிரியா, ரமேஷ் தன் மனைவியை கொலை செஞ்சு கல்லறையில புதைக்க போனதை கண்ணால பார்த்ததா அர்த்தநாரி சொல்றாரு. ஆனா கூட இருந்து பணத்தை புதைச்ச வாட்ச்மேன் டேவிட் ரமேஷ் போட்டோவை பார்த்து வந்தவன் அவன் இல்லைன்னு அடிச்சு சொல்றான். ரமேஷ் தான் கொலைக்காரன்னு உறுதியா தெரிஞ்சாதான் நாங்க அவனை கைது செய்ய முடியும். அது எப்படி தெரிஞ்சுக்கிறது? பிரியா, நீ பத்திரிகைக்கு பேட்டி எடுக்கிற மாதிரி ரமேஷ் வீட்டுக்கு போ. அங்க அவன் மனைவி ரத்னா இருக்காளா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிட்டு வந்துரு. ஓகே, டன். எஸ், என்ன வேணும்? குட் மார்னிங் மிஸ்டர் ரமேஷ். குட் மார்னிங். என் பேர் பிரியா, பத்திரிகை நிருபர். உள்ள வாங்க. திடீர்னு என்ன நீங்க இங்க எதிர்பார்த்திருக்க மாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆமா, நான் யாரையும் அப்பாயின்மெண்ட் இல்லாம பாக்குறது இல்ல. டெலிபோன் பண்ணிட்டு வந்திருக்கலாமே. பரவாயில்ல, ப்ளீஸ். என்ன விஷயம் சொல்லுங்க. உங்க பேச்சுல பதட்டம் தெரியுது. பொதுவா பெண்கள் கிட்ட பேசி பழக்கம் கிடையாதா? நோ, என் ஃபேன்ஸ்ல பெண்கள் தான் ஜாஸ்தி. இஸ் இட்? பை தி பை, என்ன விஷயம்? உங்ககிட்டயும் உங்க மனைவி கிட்டயும் ஒரு பேட்டி எடுக்கணும். எதுக்கு? பத்திரிகையில போடத்தா. நாங்க எங்க பத்திரிகையில முக்கியமானவங்களை பேட்டி கண்டு மனம் ஒன்றுபட்ட தம்பதிகள்ங்கிற தலைப்புல கட்டுரைய வெளியிடுறோம். அவங்களையும் கூப்பிட்டீங்கன்னா பேட்டிய ஆரம்பிச்சிடலாம். மேடம், என்கிட்ட பேட்டி எடுத்துக்கங்க. பேட்டி தம்பதிகளை பத்தி. அவங்க இல்லைன்னா இப்படி நானே போய் கூப்பிடுறேன். மேடம் மேடம், இப்ப இல்ல. ஈவினிங் வரட்டுங்களா? ஈவினிங் இருக்க மாட்டா. அப்ப நாளைக்கு வர. நாளைக்கும் இருக்க மாட்டா. என் வைஃப் வெளியூர் போயிருக்கா. அவங்க எந்த ஊருக்கு போயிருக்காங்கன்னு சொல்லுங்க, நான் அங்க போய் பேட்டி எடுத்துக்கிறேன். உண்மையை சொல்லாட்டி விட மாட்டீங்க போல் இருக்கு. என்ன சொல்றீங்க? உங்ககிட்ட உண்மையை சொல்றதுல தப்பு இல்ல. ஆனா தயவு செய்து பத்திரிகையில மட்டும் போட்டுறாதீங்க. சரி, சொல்லுங்க. லுக், நாங்க 2 பேரும் ஹோட்டல்ல மியூசிக் பார்ட்டில இருக்கோம். எங்க 2 பேருக்கும் பல பேரோட தொடர்பு உண்டு. எனக்கும் என் மனைவிக்கும் அடிக்கடி சண்டை வரும். நான் குடிக்க ஆரம்பிச்சேன்னா அவ கத்த ஆரம்பிச்சிருவா. அந்த சண்டை பெருசாயிடுச்சுன்னா நான் எங்கேயாவது வெளில போயிடுவேன். 2-3 நாள் கழிச்சு தான் வீட்டுக்கு வருவேன். இந்த தடவை அவ போயிட்டா, அவ்வளவுதான். அவங்களும் உங்கள மாதிரி 2-3 நாள்ல திரும்பி வந்துருவாங்க இல்லையா? நான் அடுத்த வாரம் வரேன். ஃபோன் பண்ணிட்டு வாங்க. வரேன். என்னாச்சு? ரத்னா இருக்காளா? இல்ல. எங்கன்னு கேட்டியா? கேட்டேன். ஆரம்பத்துல நான் கேட்ட கேள்விக்கெல்லாம் பதட்டமா பதில் சொன்னா. கொஞ்சம் பயந்த மாதிரி இருந்தா. நான் பத்திரிகைக்கு அவசியம் பேட்டி வேணும்னு கேட்டப்போ ரத்னா சண்டை போட்டுக்கிட்டு வீட்டை விட்டு போயிட்டா. 2-3 நாள்ல திரும்பி வந்துருவான்னு சொல்லி மழுப்புனா. இதுல இருந்து அவன் உண்மையை மறைக்கிறான்னு தெரியுது. அப்படின்னா அவனை கைது செஞ்சு லாக்அப்ல வச்சு விசாரிங்க. அவன் மேல குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யாம கைது பண்ண முடியாது. அதுக்குள்ள பணத்தை தோண்டி எடுத்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வாங்கணும். ஆனா டேவிட் குடி போதையில புதைச்ச இடத்தை மறந்துட்டான். அதை கண்டுபிடிக்க தான் நான் முயற்சி பண்ணிட்டு இருக்கேன். வாங்கம்மா. அர்ஜென்ட்டா ஆர்டினரியா? அர்ஜென்ட்டா போட்டாலும் ஆர்டினரியா தான் தருவேன். இங்க குடிக்கவே தண்ணி இல்ல. இதுல ஏதுமா துவைக்க தண்ணி? கொஞ்சம் இருங்க. இது டான்ஸர் ரமேஸ்வர உடுப்புங்க. பாதி எண்ணி எழுதிட்டேன், மீதி எழுதிட்டு உங்களுக்கு எழுதி கொடுத்துறேன். சரி சரி, சீக்கிரம். வெளுக்க போறதுக்கு முன்னாடி நீங்க பாக்குறீங்களோ இல்லையோ, நான் தடவி பாத்துருவேன். என்னது பிசு பிசுன்னு? தாடி. அவன் மூஞ்சில தாடி வச்சிருப்பான். இவர் என்னடா பாக்கெட்ல வச்சிருக்காரு. எங்கே கொடு பார்க்கலாம். இன்னொருத்தர் பொருளை கொடுக்கறது பழக்கம் இல்லம்மா. நீ நிச்சயமா கொடுக்க போற. எங்க? போலீஸ் ஸ்டேஷன்ல. அந்த ஆள் மாதிரி தான் இருக்கு. ஆனா அவன் கருப்பு கண்ணாடி போட்டிருந்தானே. அப்படியா? இப்ப பாரு சார், கார்த்திக்கில பணத்தை கொண்டு வந்து புதைக்க சொன்னது இவனேதான். இப்ப அடையாளம் சொல்லிட்டு கோர்ட்ல கேட்கும்போது போதையில இருந்த யாருன்னு கண்டுபிடிக்க முடியலன்னு சொல்லுவியா? அப்படி சொல்ல மாட்டேன் சார். புதைக்கும் போதுதான் நான் போதையில இருந்தேன். இவனை பார்க்கும்போது நான் ஸ்டெடி. எங்க கேட்டாலும் சத்தியமா இவன் தான் சொல்லுவேன்.
வருஷத்துக்கு முன்னால என் காதலர் ஆக்சிடென்ட்ல இறந்துட்டாரு. ஒவ்வொரு வருஷமும் அவர் நினைவு நாள் அன்னைக்கு கல்லறைக்கு போய் மலர்வளை வச்சு பிரார்த்தனை பண்ணுவேன். இது வரைக்கும் நேரா இருந்த தோற்றம் மறுவு எழுதின கல்லு இன்னைக்கு தலைகழா திரும்பி இருக்கு. வாட்ச்மேன் விசாரிச்சீங்களா? விசாரிச்சேன். அவருக்கு அதை பத்தி ஒண்ணும் தெரியாதுன்னு சொன்னாரு. அந்த கல்லறை எங்க இருக்கு? செயின்ட் ஆண்டனிஸ் சர்ச்சுக்கு பக்கத்துல. சார் உடம்பு அழுகி போயிருக்கு சார். முகம் அடையாளமே தெரியாம செதஞ்சு போயிருக்கு சார். ஐடென்டிஃபை பண்றது ரொம்ப கஷ்டம். முதல்ல போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரட்டும், அதுக்கப்புறம் ஃபர்தர் ஸ்டெப் எடுப்போம். டாக்டர், பாடி டீகம்போஸ் ஆயிருக்கு. போஸ்ட்மார்ட்டம் இங்கே பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். மேஜிஸ்ட்ரேட் சார். எஸ், மேக் அரேஞ்ச்மெண்ட்ஸ். தேங்க்யூ சார். எதிர் வீட்டு அர்த்தநாரியோட சாட்சி ஓகே, கல்லறை வாட்ச்மேனோட சாட்சி ஓகே, போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் ஓகே, தலவக்காரம் கொடுத்த தகவல் ஓகே. ரொம்ப திறமையா வேலை செஞ்சிருக்கேன். கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ சார். மேஜிஸ்ட்ரேட் இந்த வாரண்ட்ல கையெழுத்து வாங்கி ரமேஷ் அரெஸ்ட் பண்ணு. எஸ் சார். Mr. Ramesh? Mr. Ramesh? ஹலோ இன்ஸ்பெக்டர், என்ன விஷயம்? உங்களை நான் கைது செய்ய வந்திருக்கேன். இன்ஸ்பெக்டர், என்ன கைது செய்ய போறீங்களா? ஏ, நீங்க இப்படி ஒண்ணும் தெரியாத மாதிரி நடிப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். அதனாலதான் நான் வாரண்டோட வந்திருக்கேன். உங்க மனைவி ரத்னாவை கொலை செய்த குற்றத்துக்காக நான் உங்களை கைது செய்யறேன். நான் என் மனைவியை கொலை செய்தனா? என்ன சொல்றீங்க? நான் சொல்ல வேண்டியதை சாட்சிகளோட கோர்ட்ல சொல்றேன். இன்ஸ்பெக்டர், வாட் இன்ஸ்பெக்டர், என்ன கொலகாரன்னு சொல்லி விளங்க மாட்ட வந்தீங்களே? என்னோட வைஃப் ரத்னா இதோ இருக்கா. இந்தாங்க உங்க அரெஸ்ட் வாரண்ட். கூட அறிவே கிடையாதா? கொஞ்சம் இருந்தது. உன்னை கல்யாணம் பண்ண உடனே அதுவும் போயிடுச்சு. என்ன கிண்டலா? நீங்க எனக்கு அடங்கி இருப்பீங்கன்னு தான் உங்களை கட்டிக்கிட்டேன். நான் சொல்றதை கேட்க மாட்டீங்க. ஏண்டி கதையை மாத்துற? இது வரைக்கும் நீ சொல்ற மாதிரி தான் நான் கேட்டுட்டு இருக்கேன். அக்கம் பக்கம் பாக்காதீங்கன்னா ராத்திரி 12 மணிக்கு எதிர் விட்ட ஏன் பாத்தீங்க? கல்லறை வரைக்கும் போயிட்டு வந்திருக்கீங்க. அந்த கொலை விஷயத்தை என்கிட்ட சொல்லாம போலீஸ்ல போய் ஏன் சொன்னீங்க? உன்கிட்ட சொன்னா ஊரையே கூட்டுவேன். போலீஸ்ல சொன்னா அவனை கைது பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். ஆனா ஆனா என்ன ஆனா? சரி ஆவண்ணா. ஷோ, கொலை செய்யப்பட்டதா நீங்க சொன்ன ரத்னா உயிரோட இருக்கா? கேஸ் ஒண்ணும் இல்லாம போயிடுச்சு. புதைச்சத பாத்தீங்களா? இல்ல, கல்லறையில பேய் இருக்குன்னு பயந்து ஓடி வந்து உன்னை கட்டி புடிச்சுக்கிட்ட. இதுக்கு நான் கல்லறையிலே இருந்திருக்கலாம். உங்களை பார்த்தா பேய் தான் பயந்துருக்கும். கண்ணால பாக்காத விஷயத்த போலீஸ்ல போய் சொன்னீங்களே, போய் சொன்னதா உங்க மேல ஆக்ஷன் எடுத்தா என்ன பண்ணுவீங்க? இனிமே அடுத்த விட்ட பாத்தீங்க நான் பொல்லாதவள ஆயிடுவேன். என்னது, இதுக்கு முன்னாடி சாதுவா இருந்த மாதிரி பேசிட்டு போறா. இவ குடும்பமே ராட்சச குடும்பம். இவங்க அப்பா பேரு காளி, இவங்க அம்மா பேரு காந்தாரி, இவ ஒரு பஜாரி. பாலிஷா பார்வதின்னு மாத்திட்டாங்களா? என்ன பாலிஷோ? அசோக், இன்னைக்கு உன்னுடைய நிலைமை என்ன தெரியுமா? சமூகத்துல ஒரு விஐபி பேர்ல தவறான நடவடிக்கை எடுத்ததுக்காக உன் மேல கேஸ் போடலாம். இந்த விஷயத்தை பரபரப்பான செய்தியா வெளியிட்டதுக்காக பிரியா பேர்லயும் அவங்க பத்திரிகை பேர்லயும் மான நஷ்ட வழக்கு போடலாம். அதை சந்திக்க நாங்க தயாரா இருக்கோம். இந்த கேஸ்ல எதிர்த்த வீட்டு அர்த்தநாரி சாட்சி, தலவக்காரன் சாட்சி, கல்லறை வாட்ச்மேன் சாட்சி, அதோட போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் படி ஒரு பெண் கொலை செய்யப்பட்டிருக்கா. அந்த கொலையை செஞ்சது ரமேஷ் தான். சரி, அதை எப்படி நிரூபிக்க போறீங்க? சார், அதை நிரூபிக்கிறது மட்டுமல்ல,
இந்த டிபார்ட்மெண்ட் மேல இருக்க கரையை துடைக்க வேண்டியதும் என் பொறுப்பு. இத்தனை நாள் அது ஒரு டியூட்டியா இருந்தது. ஆனா இப்போ அது எனக்கு ஒரு சேலஞ்ச் ஆயிருச்சு. ரமேஷை தூக்கு மேடைக்கு அனுப்பாம நான் விட மாட்டேன். அசோக்கோட நம்பிக்கைக்கு நிச்சயம் நான் துணையா இருப்பேன் சார். ஓகே, உங்களை நான் நம்புறேன். Proceed.